கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். கஞ்சா புகைத்ததை காட்டி கொடுத்ததால் 2 சிறுவர்களை சரமாரியாக தாக்கிய 4 மாணவர்கள் மீது ஆமத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் கஞ்சாவுக்கும் மதுபோதைக்கும் அடிமையாகி வருவது தொடர் கதையாகி வருகிறது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஒண்டிப்புலி நாயக்கனூரைச் சேர்ந்த 15 வயது பள்ளி மாணவர்கள் 3 பேர் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தியுள்ளனர். அதை கண்ட அதே பகுதியைச் சேர்ந்த 11 வயதுடைய 2 சிறுவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்திய நபர்களின் பெற்றோர்களிடம் தெரிவித்ததால் கோபமடைந்த அவர்களது பெற்றோர்களும் மாணவர்களை கண்டித்ததாக கூறப்படுகிறது. அதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் 4 பேரும் சேர்ந்து கஞ்சா புகைத்ததை வீட்டில் தெரிவித்த 2 சிறுவர்களை பழைய குடிநீர் தொட்டி பகுதிக்கு அழைத்துச் சென்று தாக்கியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் அந்த சிறுவர்களை தாக்குவதை வீடியோவாக பதிவு செய்து அதை வாட்ஸ்அப் குழுவிலும் பகிர்ந்துள்ளனர். அந்த வீடியோவில் சிறுவர்கள் இருவரும் அடி தாங்க முடியாமல் கெஞ்சுவதும் அவர்களை புகைப்பிடிக்க வற்புறுத்துவதும் போன்ற காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. சிறுவர்களை தாக்குவது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி தீயாய் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த ஒண்டிப்புலி நாயக்கனூர் கிராம நிர்வாக அலுவலர் விஜயகுமார் சம்பந்தப்பட்ட 15 வயதுடைய 4 மாணவர்கள் மீது புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் தாக்குதல் நடத்திய 4 பள்ளி மாணவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்த ஆமத்தூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.